Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. உடைக்க நினைச்சாங்க, ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அதிமுக ஒருவராலையும் வீழ்த்த முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார், 10 தோல்விக்கு பழனிசாமி அப்படின்னு. நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு இரண்டு தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார், அப்படித்தானே? அதிமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்காரர் என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா மிராஸ்தாரா? சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைய தினம் துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனா இருந்தாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அல்லது எம்பியா இருந்தாலும் சரி, அமைச்சராக சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்ல. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். ரெண்டுமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால், கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக. கொடுத்தோம்ல? அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமோ குட்டிக்கார நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகன் இருக்கும் போதே ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம்.
அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சியா அமர்ந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிற. அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்திலே வாழுகின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழுகின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? எனவே செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் ஸ்டாலின், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னை விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பாத்தீங்கன்னா, இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எண்ணெய் பயன்படுத்தி ஆகணும், பருப்பு பயன்படுத்தி ஆகணும். 3 பொருள் முக்கியமான பொருள். ஒன்று பச்சரிசி. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 45 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் 120. எவ்வளவு விலை உயர்ந்து இருக்குது. இதுக்கு ஏதாவது விலை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஆனா திரு ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடப்பயணம் வைத்து கொண்டிருந்தாங்க. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் என்ன படம்? தலைவனா, கழக தலைவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க. அப்ப ஸ்டாலின் அந்த மந்திரிகிட்ட கேட்கிறாரு, நாட்டை பத்தி கேட்கல, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான் கேட்கிறாரு. இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? வாக்கிங் போகும்போது கூட, நடப்பயணம் போது கூட வீட்டை பத்தி தான் சிந்திக்கிறார், நாட்டு மக்களை சிந்திக்கல. உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா கிடைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்திச்சு பேசியிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். ஆனா தன்னுடைய மகன் நடித்த படம் சிறப்பா ஓடுதா, நல்ல கலெக்ஷன் ஆகுதானா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைஞ்சி இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்ல. சந்து பந்து மூல முடக்க வீதி, கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா தாராளமா விற்குது. இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு மாறிடுது. பல முறை எச்சரிக்கை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள் பரவலான செய்தி. உண்மைதானே? இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடத்துல அதிகமா கஞ்சா விற்கிறதுனால இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. மிக மோசமான ஆட்சி. இன்னைக்கு நாம் பெற்ற செல்வம் நம் கண்ணு முன்னே எதிரே சீரழியக்கூடிய இந்த ஆட்சியில இப்படிப்பட்ட கேடு கட்ட ஆட்சி தேவையா? நமக்கு செல்வமே நம்முடைய குழந்தைகள். கண்ணை இமையாப்பதை போல குழந்தைகளை வளர்த்து வச்சா இந்த வெக்கங்கட்ட ஆட்சியில இந்த போதை பொருளுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே 3 மாதத்தில்
தமிழக சேலம் ஆத்தூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.